ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்கிற ஓல்டு ஆம்ப்ளிஃபையரில் மைக் இல்லாமலேயே ஸ்பீக்கர் வச்சு எப்படி மைக்காக யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துகிற ஆம்ப்ளிஃபையர் வந்து 4440 2 ஐசி உள்ள ஆம்ப்ளிஃபையர் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து போயிடுச்சு. வேறு டிரான்ஸ்ஃபார்மர் நான் லிங்க் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், செட்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து பவர் சப்ளை கொடுத்து செட்டு ஆன் பண்ணிட்டோம். செட்டு ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஸ்பீக்கரு வந்து மைக்காக கனெக்ஷன் கொடுக்குறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த போர்டை வந்து கழட்டி எடுத்துப்போம். பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், போர்டில் இந்த ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துட்டேன். போர்டு வந்து வெளியே வந்துடுச்சு. இதில் தான் நம்ம ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணணும். இதில் எந்த பின்னில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும்னா, இது 4440 ஐசின்றதுனால நம்ம இந்த பக்கம் வந்து 2வது பின் வந்து இன்புட் பின்னு. இதில் தான் நம்ம வந்து ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணணும். நான் வந்து இந்த பின்னை டச் பண்ணுறேன். சவுண்டு வரும் பாருங்கள், கேட்குதுங்களா? இதுதான் வந்து இன்புட் லைனு. 4440 வந்து 2வது பின் வந்து இன்புட் லைன் வரும். அதை நம்ம டச் பண்ணும்போது சவுண்டு வருது பாருங்கள். இதில் தான் நம்ம வந்து இப்போது ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணணும். இதில் ஒரு ஒயரையும் அப்புறம் கிரவுண்டில் ஒரு ஒயரையும் கனெக்ட் பண்ணணும். நம்ம அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் ப்ளஸ் லைனை இது 2வது பின்னில் ஜாயின் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இது சால்வ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு ஒயரை கிரவுண்டில் ஜாயின் பண்ணிப்போம். பாருங்கள், கிரவுண்டில் வச்சு சால்வ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் சால்வ் பண்ணியாச்சு. ஒரு ஒயரை நம்ம ஐஸோட 2வது பின்னில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ளஸ்ஸு. இன்னொரு ஒயரை கிரவுண்டில் சால்வ் பண்ணியிருக்கோம். இது 2 ஒயரையும் எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்பீக்கரில் நம்ம சால்வ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த 2 ஒயரையும் ஸ்பீக்கரில் சால்வ் பண்ணியாச்சு. நீங்களும் அந்த மாதிரி சின்ன ஸ்பீக்கராக எடுத்துக்கங்க, மைக் மாதிரி பேசுகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் தட்டுறேன். உங்களுக்கு இதில் மூமெண்ட் தெரிஞ்சா பாருங்கள். இதில் பேசினா உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ? இங்கே பாருங்கள், இதை தட்டும் போது இதில் மூமெண்ட் தெரிஞ்சு பாருங்கள், மைக் மூமெண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.